ஒரு மன்னர் நாட்டு மக்களை எப்படியாவது நம்ம வசத்துல வச்சுக்கணுங்கன்னு இலவசமா கொடுக்கணும்னே முடிவு பண்ணி இலவசத்தை உண்டு பண்றாரு. நாட்டு மக்களுக்கு என்ன இலவசமா கொடுக்கலாம்? ரொம்ப யோசனை பண்ணி பல நாள் யோசனைல வீட்டுக்கு ஒரு மூடை நெல்லு கொடுப்போம்னு முடிவு பண்ணிருக்காரு. சரி, நெல்லு ரொம்ப முக்கியம் இல்ல? ஆமா. சரி, நெல்லு மூடைய ஒவ்வொருத்தருக்கும் தண்டோரா போட்டாச்சு. நாளை வந்து அரண்மனையில வீட்டுக்கு ஒருவராக வந்து பெயர்களை பதிவு செய்து விட்டு ஒரு மூடை நெல்லை பெற்றுக் கொள்ளவும் அப்படின்னு வீட்டுக்கு ஒரு மூடை நெல்லு கொடுத்தாச்சு. ஒரு 6 மாசம் கழிஞ்சிருச்சு. நெல்லு மூடை வாங்கின ஏழைகளுக்கு ரொம்ப சந்தோஷம். அரிசி விக்கிற விலையில நெல்லு மூடை கொடுக்கிறாரு. மன்னர் ரொம்ப நல்லா இருக்கணும், இந்த நெல்லு மூட்டையை அவிச்சு அதை அரிசி ஆக்கி கொஞ்சம் காலம் ஒரு மாத்தையே கடத்திடலாம் அப்படின்னு இப்படியே நினைச்சுக்கிட்டு எல்லாரும் இலவசமா கொடுத்தோன்னு ஆசைப்பட்டு அந்த நெல்லு மூடையை வாங்கிட்டு போய் எல்லாம் அவிச்சு அரைச்சு சாப்பிட்டு எதாவது அவங்களுக்கு பிடிச்சத பண்ணியாச்சு. 6 மாசம் கழிச்சு மன்னர் அறிவிக்கிறாரு ஒரு அறிவிப்பு. யாரெல்லாம் ஒரு மூடை நெல்லு வாங்கிட்டு போனீங்களோ இலவசமாக, அவர்கள் எல்லாம் நாளையில இருந்து 1 மாதத்திற்குள்ளாக ஒரு மூடை அரிசை கொண்டாந்து அரண்மனையில ஒப்படைக்கணும், இல்லைன்னா தூக்கு தண்டனை. மக்கள் எல்லாம் திட்டிக்கிட்டே கொண்டு போய் கடனை உடனே வாங்கி ஒரு மூடை அரிசை கொண்டு வச்சாச்சு. 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. பல வருடங்கள் ஓடிருச்சு. மன்னர் வயசாகி சாக போறாரு. மன்னர் மயன் மன்னராக போறாரு. மன்னர் மயனை கூப்பிட்டு சொல்றாரு, தம்பி இந்த மக்களை ரொம்ப கவனமா கையில வச்சுக்கிறனா, இல்லன்னா படக்குன்னு வேற பக்கம் ஜாஞ்சிருவாங்க, அதனால என்னத்தையாவது கொடுத்து பாதுகாத்துக்கப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா, உங்களை விட நான் பெருமையா பாத்துக்குவேன் மன்னர் மயன். இப்ப மன்னர் போய் சேர்ந்துட்டாரு. மன்னர் மயன் ஆட்சிக்கு வந்தாச்சு. மன்னர் மயன் ஏதாவது கொடுக்கணுமே, என்ன செய்யலாம்? மக்களுக்கு இலவசமா கொடுக்க மன்னர் மகனு யோசிச்சாரு. மக்களே, எங்க அப்பா மாதிரி உங்களை நெல்லை கொடுத்துட்டு அரிசி கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. நீங்க என்ன செய்றீங்க, நாளைக்கு அரண்மனைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு மூடை உமி கொடுக்கிறேன். உமி நெல்லு குத்தனா கிடைக்கும்ல, உமி தவிடுன்னு சொல்றோம்ல, அந்த உமி வந்து எல்லாரும் இலவசமா உமிய வாங்கிக்கங்க. அதுல சில பேர் கார்த்திகை மார்கழி மாசம் பால் காய்ச்ச விறகெல்லாம் ஈரமா போயிரும். உமிய போட்டா பால் காய்ச்சலாம், குளிர் காயலாம், அரைச்சு போட்டு மாட்டுக்கு தவிடா வச்சுக்கலாம். ஆசைப்பட்டு எல்லாரும் போய் ஒவ்வொரு மூடை உமியா வாங்கிட்டு போயாச்சு. உமிய வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் 6 மாசம் போயிருச்சு. 1 வருஷம் வரப்போது. இந்த மன்னர் மகன் மறு அறிவிப்பு செய்யறார். என்ன செய்யணும்? யாரெல்லாம் ஒரு மூடை உமி வாங்கிட்டு போனீங்களோ அவங்க எல்லாம் 1/2 மூடை அரிசியை கொண்டாந்து அரசவையில வைக்கணும்னு போட்டான் சட்டத்தை. இப்ப மக்கள் பார்த்தாங்க, அப்பன் தேவல நெல்லை கொடுத்துட்டாது அரிசியை கேட்டேன், தரத்திரம் முடிச்ச உமியை கொடுத்துட்டு அரிசியை கேட்கறானே, எந்த நாட்டுலடா இந்த கொடுமை இருக்கு? இப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டு காலு தலை தோல் மிச்சம் மீதி கிடக்குமா, அது நாளாக நாளாக அழுகி போயிடும். அழுகிட்டா ஒரே பாடையா இருக்கும். எது மாதிரி நாரும்? உதாரணம் சொல்லுங்க. நாரதியா அந்த இடம் அப்படின்னா எப்படி நாரதுன்னு சொல்லணும்ல. மணப்பாறை பேருந்து நிலைய கக்கூசுக்கு போயிருக்கலாம், கழிவறைக்கு மனசோட மூக்க பிடிச்சிட்டு உள்ள போயிட்டு வர முடியுமா உங்களால? அங்க மட்டும் இல்ல, உதாரணத்துக்கு தான் மணப்பாறை சொல்றேன். மொத்தமா எடுத்துங்க, தமிழ்நாடு முழுவதும். தமிழ்நாடு முழுவதும் அரசு கட்டுப்பாட்டுல உள்ள கழிவறைக ஊரா ஏன்டா அப்படி இருக்கு? ஏன் இருக்கு? எல்லா பயிலையும் கொண்டு உள்ள அடைக்கணுமா வேண்டாமா? நரக வேதனை இல்ல? மனசாட்சி இருக்கா? நீங்க ஓட்டு போட்டு காசை வாங்கிட்டு நீங்களும் வெக்கம் இல்லாம இதுல போயிட்டு வர்றீங்க. கேட்க துப்புல இல்ல, முடியல இல்ல, கேட்க முடியல இல்ல. இப்ப சிங்கத்துக்கு வேதனை பொறுக்கல, நாறுது. என்னடா செய்வோம், யாரையாவது கேட்போம்னு யோசிக்குது. ஒரு சுய பரிசோதனை. அந்த வழியா ஒரு 6 அடி வேங்க வந்துச்சு. அதை கூப்பிட்டு பார்த்து சொல்லுனுச்சு. வேங்க உண்மையை சொல்லணும்னு நினைச்சு உள்ள போயிட்டு வந்து, என்ன தலைவரே இவ்வளவு மோசமா நாறுது, இப்படி இடத்துல நீங்க இருக்கிறீங்களேன்னு சிங்கத்துக்கு கடுப்பு வந்துருச்சு. ஏண்டா என் இடத்துல வந்து என் இடத்த நாறுதுன்னு சொல்லுவேன், ஒற்றே ஆட்டி போடு